அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 பீஸ் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். 10 பூண்டு பல்லை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். இந்த பூண்டு இந்த பட்டரில் வதங்கும் போது ஒரு ஃப்ளேவர் வரும், சூப்பராக இருக்கும். இந்த பூண்டோட கலர் நல்லா இதில் பொரிஞ்சு கொஞ்சம் மாறி வரணும். பார்த்தீங்களா, இப்போ கொஞ்சம் கலர் மாறி வருது. இந்த டைமில் பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துறேன். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். எனக்கு தொண்டை கட்டிருக்கனால கரெக்டாக என்னால் பேச முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்க்குறேன். நான் போடுற ஸ்பூன் ரொம்ப சின்ன ஸ்பூனுங்கிறனால நான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கு. மாவு அந்த பட்டரில் ஒரு நிமிஷம் வதங்கின உடனே நல்ல திக்கான பாலை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடணும். நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லுத்தையும் சேர்க்காம முதல்ல ஒரு 1/2 கப், அப்புறம் ஒரு 1/2 கப்பாக சேர்க்குறேன். இப்போ 1/2 கப் பாலை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, எல்லா கட்டிகளையும் உடச்சி விட்டுட்டேன். இப்போ அதுக்குள்ளே சாஸ் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீதம் இருக்கிற பாலையும் இதில் சேர்த்துட்றேன். பாலை சேர்த்துட்டு ஒரு 250 கிராம் சிக்கனை நான் வேக வச்சு வச்சுருந்தேன். அதை எலும்பு பீஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெறும் போன்லெஸ் பீஸை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சிக்கன் வேக வைக்கும் போது அதில் கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா, அதை கூட இந்த ஒயிட் சாஸில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த சாஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துறேன். இப்போ இந்த சாஸ் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். நமக்கு இவ்வளோ தண்ணியாக இருந்தால் நம்ம ஃபில் பண்ணும் போது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அதை ஆஃப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும், நல்லா திக்காயிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் மைதா மாவு எடுத்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டாக தண்ணியில் கரைச்சிக்கிறேன். இந்த மைதா பேட்டர் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெட்டில் அப்படியே உள்ளே உறிஞ்சிடும். அப்புறம் பொரிக்கும் போது ப்ரெட்டு சொதன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அது மேலே ஒரு கோட்டிங் மாதிரி விழுகும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ ப்ரெட் எடுத்து அந்த கார்னர் சைடு பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அந்த ப்ரௌன் கலர் தேய்க்க வராது. நீங்கள் இதெல்லாம் நுணுக்கி பிரெட் கம்ஸ் ஆக்கிடலாம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா டைட்டாக தேய்ச்சி விடுங்க, சப்பாத்தி மாதிரி. பார்த்தீங்களா, இப்போ இப்படி மெல்லிசா சப்பாத்தி மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ இதில் நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து அப்படியே வைக்கிறேன் பிரித்து. இதை அப்படியே அந்த பிரெட் மேலே செட் பண்ணுறேன். இதுக்கும் மேலே சின்னதாக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்குள்ளக்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் ஒயிட் சாஸ், அதை எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படி பொறுமையாக ரோல் பண்ணுங்க. ஏன்னா அந்த சாஸ் வெளியில் வந்துடாம. பார்த்தீங்களா, ரோல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த மைதா பேட்டரில் ஒரு பெரட்டணும். பாருங்க, மைதா பேட்டரில் நல்லா திக்காக வச்சுருக்கேன் பாருங்க. இதில் ஒரு தொட்டுட்டு அப்படியே மேலே போட்டு பிரெட் க்ரம்ஸை கவர் பண்ணிடுங்க. நல்லா பிரெட் க்ரம்ஸ் எல்லா பக்கமும் கோட் ஆகணும். கொஞ்சம் லைட்டாக நான் டைட் பண்ணி விடுறேன், ஏன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் அது மேலே ஒட்டுறதுக்காக. பாருங்க, ஒரு சூப்பரான பிரெட் ரோல், சீஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு.
மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் ரம்ஜானில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் இது எல்லாத்தையுமே நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நோம்பில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் இருக்குது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் போடும்போது வந்துகிட்டே இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம வச்சுருக்க ரோல் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடுறேன். அடுப்பை வந்து கொஞ்சம் நார்மல்லேருந்து ஹைக்குள்ளே வச்சுக்கோங்க. ரொம்ப லோவில் வைக்க வேணாம். லோ ஃப்ளேமில் வச்சோம்னா ப்ரெட்டு வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளே இருக்கிறது எல்லாமே குக் பண்ணது தான். ஸோ கொஞ்சம் நார்மல் டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா அழகாக வெந்து கிறிஸ்பியாக வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு கோல்டு கலரில் பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சாரி, பிரெட் சீஸ் ரோல். இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், சீஸ் வேறு லைட்டாக வெளியில் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா உள்ளே எவ்வளோ சீஸியாக, பார்க்கும் போதே டெம்ப்டாக வர மாதிரி இருக்கா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.